ஹலோ காய்ஸ், நம்மளோட பரம்பிக்குளம் சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வியூவர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுங்க பரம்பிக்குளம் பற்றி, எனக்கு தெரிஞ்சு இது கன்க்ளூட் வீடியோ கிடையாது, இன்னும் உங்ககிட்ட வீடியோஸ் இருக்குது போல் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி ஓல்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி நான் வந்து அகெயின் சீரீஸாக போடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வளவலன்னு பேச வேணாம், நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். இது நான் சீரீஸ்ன்னு சொல்கிறத விட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து மலை அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிற வரைக்கும் எத்தனை செக் போஸ்ட் இருக்குது, டிக்கெட்டை வந்து நம்ம கூகுளில் வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். போய் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பேன்னா, நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம், எங்கே நம்ம ஸ்டே பண்ணணுமோ அந்த ரூமை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த பரம்பிக்குளமில் வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதாவது லொக்கேஷனை பொறுத்து வேரி ஆகும், ப்ரைஸும் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அது என்னென்ன ரூம்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்ட் 2ல் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரூம்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது, இந்தந்த ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சீரீஸ் 2 பார்ட் 2ல வந்து கவர் பண்ணிக்கலாம். பார்ட் 3 சீரீஸ் 3ல என்ன கவர் பண்ணியிருப்பேன்னா ரூம்ஸ், அதாவது நான் புக் பண்ண ரூமை வந்து உங்களுக்கு வந்து வெளியவும் உள்ளேயும் நல்லா டீட்டெயில்டாக சுற்றி காமிச்சிருப்பேன். அதாவது நம்ம தூங்குற பெட்லேருந்து பாத்ரூம்லேருந்து என்ன ப்ரைஸுக்கு இது வேர்த்தா இல்லையாங்கிறத கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் சொல்லப்போனால் நான் இருந்தது வந்து அருமையான லொக்கேஷனுங்க. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் ரோடுன்னு ஒரு மாதிரி அருமையாக இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள், சீரீஸ் 3ல வந்து உங்களுக்கு தெரியும். அது போக மற்ற ரூம்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து சீரீஸ் 3ல வந்து ரூம்ஸை வந்து நல்லா பார்த்துக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இன்னுமே பரம்பிக்குளம்ல அந்த பேக்கேஜில் என்னென்ன கவர் பண்ணாங்க, நான் என்னென்னலாம் பார்த்தேன், அந்த 2 டேஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஒரு போரிங்காக இல்லாமல் கண்டினியூட்டாக ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிகிட்டே வந்தாங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பரம்பிக்குளமாக புக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மேற்கொண்டு வீடியோக்கு போகலாம். அந்த கைஸ் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அகெயின் பரம்பிக்குளம் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் ரீச் ஆன உடனே உங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அங்கே வந்து சஃபாரி வேன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏறி டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். பரம்பிக்குளம் சஃபாரி வேனை பற்றியும் சொல்கிறேன். உள்ளே சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் சேஃப்டியை நினச்சி பயப்படவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கூட கைடும் வந்துட்டுருப்பாங்க. ஒரு கைடு இல்லை, 2 கைடு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சீட் வந்து நீங்கள் புக் பண்ணனால உங்களுக்கு கவுண்ட்டுக்கு படி சீட்டும் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து விண்டோ சீட் சைடு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைடு தான் உட்காரணும் அப்படிலாம் இல்லை, வரும்போது இந்த பக்கம் உட்காந்திங்கன்னா போகும்போது அந்த பக்கம் கூட உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக உட்காந்துக்கலாம். அதனால் சீட்டை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் ஏறினோடனே விண்டோ சைடு உட்காந்துக்கோங்க வியூக்காக. ஃபஸ்ட்டு நம்மளை அழைச்சிட்டு போன பிளேஸ் வந்து துணக்கதவு டேம். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகும்னா பாலக்காடு, ஸ்டேட் பார்த்திங்கன்னா கேரளாவில். இது வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளதாக இருக்குது. பட் இது ரீச் பண்ணதுக்கு ஒரே வழி நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இதை வந்து ரீச் பண்ண முடியும். ஆக்சஸ் ரோடு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அண்ட் டாப் ஸ்லிப் ரோடு தான். ஸோ இதை பார்க்கறதுக்காகவே நீங்கள் வரணும். இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1965 ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. இதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 27 மீட்டர், அதாவது 89 ஃபீட்டு அடி வரைக்கும் ஆழம் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த காற்றுல நேச்சுரலாக ஃபார்ம் ஆன வாட்டர் ரிசோர்ஸஸை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். உங்களுக்காக இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கைடு சொல்லுவார், பார்க்கலாமா? கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு சஃபாரி வந்து நம்ம ஓன் வெஹிக்கல் அலோடு கிடையாது, கவர்மெண்ட் வெஹிக்கல் தான் அலோடு நல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. அதுக்கு முன்னாடி இது கீழே கிடச்சிது, பீகாக் ஃபெதர் தூக்கிட்டேன். சொல்லுங்க. ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு ரிசர்வாயர். இது பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜன் சாரோட பீரியடில் வந்துட்டு இந்த டேம் கட்டினது. காமராஜர்? ஆமாம். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா பாலக்காடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 1950க்கு அப்புறமா தான் நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் கன்னியாகுமரி பாலக்காடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ தான் இங்கே எல்லாமே பார்டராக மாறிச்சு. ப்ளஸ் அதெல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா 1950ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1960ல் தான் வந்துட்டு இந்த டேம் ஃபுல்லாக கட்டி முடித்தாங்க. 10 இயர்ஸ் அபோவ். அதெல்லாமே மெயினாக பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 47 வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் க்ரோக்கடைல், நம்ம மக்கர்ன்னு சொல்கிற க்ரோக்கடைல் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது நம்ம குடி தண்ணி. ஸோ பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆலியார் ப்ராஜெக்ட்
ப்ளஸ் அது இல்லாமல் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 ரிசர்வாயர் இந்த ப்ராஜெக்டில் கனெக்டடாக இருக்குது. மோஸ்ட்டாக இந்தியாவில் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டேம் வந்துட்டு தமிழ்நாடு கண்ட்ரோல்லையும் ப்ளைஸ் கேரளா வருது. கண்ட்ரோல் வந்து தமிழ்நாடு கையில் இருக்குது, பிளேஸ் வந்து கேரளாவில் இருக்குது. லைக் லீசிங் முல்லைப்பெரியார் மாதிரி லீசிங் தான். ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்களா, என்னடா இடம் அவங்கள்தா இருந்தாலும் கண்ட்ரோல் நம்மளது தானே. சரி, ஓகே. அடுத்ததான் நாங்கள் போன இடம் என்ன தெரியுமா? கன்னிமாரா டீக். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் என் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வியூவை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே மழையை பார்த்துட்டேன், ஸ்னோ பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து சன்லைட் பார்த்துட்டேன், ஒரு மாதிரி ஈரப்பதமாக உள்ள சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டான சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணிட்டேன், ஃபாரஸ்ட்டில் டீஹைட்ரேட் ஆகுது எப்படி, இந்த மாதிரி எல்லா மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்ஸை வந்து அந்த ஃபாரஸ்ட் கொடுத்தது. ஒரு மாதிரி எல்லா மிக்ஸ்டான கிளைமேட்டையும் நான் பார்த்துட்டேன். அது வந்து இந்த வீடியோவில் வர்ணிக்க முடியாது. உங்கள் கண்களால் நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உண்மையான பீஸோட மீனிங்கே தெரியும். ரெண்டாவது அழைச்சிட்டு போன லொக்கேஷன் வந்து கன்னிமாரா டீக். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் லிவிங் டீக் ட்ரீ. அதாவது இந்த உலகத்தில் இன்னுமே அது வாழ்ந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு, கேரளா ஸ்டேட்டு. நார்மலாகவே டீக் ட்ரீ எல்லாமே வந்து நல்லா ஹைட்டாக வளரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பட் இதோட ஹைட்டு வந்து 40 மீட்டராங்க. அதாவது 131 to 156 ஃபீட்டில் இருக்கான். இதோட பிரெத்து, இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7.15 மீட்டர் வந்து சுற்றளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை சுற்றி ஒரு 15 பேர் 10 பேர் கை கோத்து நிற்கலாம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப தடிமனாக இருந்துச்சு. அதனாலே இந்தியாவிலே இதுதான் வந்து மிகப்பெரிய மரம் அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்களாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து. சூப்பரில், நான் சொல்லி கேட்கும் போதே இவ்வளோ நல்லா இருக்குண்ணா, கைடு சொல்லி கேட்டால் எவ்வளோ அருமையாக இருக்கும். அவரும் சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி கன்னிமாரா ட்ரீயோட மீனிங் தெரியுமா? கன்னினா வேர்ஜினா, மாரானா ட்ரீயா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கன்னி மரம், வேர்ஜின் ட்ரீ அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கான். இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. அதாவது பழங்கால லோக்கல் ட்ரைப் பீப்புள்ஸ், அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இந்த மரத்தை வந்து எப்போத்துலேருந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இதை வெட்டலான்னு சொல்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணும் போது அந்த மரத்துலேருந்து வெட்டும் போது பால் மாதிரி வராமல் பிளட்டு மாதிரி வந்திருக்கான். ஸோ அதனால இதுக்கு வந்து கன்னி ட்ரீன்னு பேர் வச்சுட்டு அந்த ட்ரீயை வந்து வெட்டணுங்கிற எண்ணத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ அது வந்து அது பாதுகாத்துட்டு வராங்க. அதனாலே இது நல்லா ஹைட் அண்ட் ப்ராடாக வந்து வளர்ந்துருக்கு. இப்போ வந்து விசிட்டர்ஸையும் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் சொல்கிறத கேட்கலாமா? சார், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஸோ பரம்பிக்குளத்தோட கன்னிமாரா டீக்குன்னு ஒரு மரம் தான் இப்போ பார்க்குறது. ஸோ மோஸ்ட்டாக இது பார்த்திங்கன்னா 2 ட்ரீஸ் இருந்துச்சு. பிரிட்டிஷ் டைமில் ஒன்று பார்த்திங்கன்னா கட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ரெண்டாவது வந்து நம்ம கிராண்ட் மதர்ஸில் பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வச்ச மரம் தான். ஸோ இது கட் டவுன் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பிளட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு அப்போ அந்த டைம் சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவ்டு கிடையாது. ஸோ அந்த வெட்டின பாடு பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ப்ளஸ் அந்த சயின்டிஃபிக்காக அது பார்த்திங்கன்னா டீக் ஆயில். ஸோ அந்த டைம் வந்துச்சு நம்ம இந்த நிப்பாட்டினால அப்ராக்சிமேட்லி அதெல்லாமல் அப்ராக்சிமேட்லி 500 days ஓல்டாக இருக்குது இந்த டீக் மரம். ஸோ இதெல்லாமல் அந்த செகண்ட் அந்த ட்ரீ வெட்டினாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதோட 1.5 மீட்டர் பலகை நம்ம மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இயரிங்ஸ் அதில் பார்க்குறப்போ அந்த மரமே 250 years ஓல்டாக இருக்குது. ஸோ இது நேச்சுரலாக வந்ததுக்கு தான் இதுக்கு 94-95 இந்தியன் கவர்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் இப்போ பார்த்தீங்கன்னா 42.5 மீட்டர் ஹைட் இருக்குது. ப்ளஸ் வெத்து பார்த்தீங்கன்னா 7.28 இருக்குது. இதில் ட்ரைபிள் என்ன? ட்ரைபிள் பார்த்தீங்கன்னா கன்னிமாரா. கன்னி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெர்ஜினிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ கன்னிகளையாமல் இருக்காங்களே, ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம தேர்டு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நார்மலாக டேயில் வந்து விசிட் பண்ணிவிட்டு 1 day ட்ரிப்பு தான் நான் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிப்பாங்க. இல்லை நான் 2 days ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் இன்னும் டெப்டாக கூட்டிகிட்டு போகிறது தான் உங்களுக்கு நைட் ஸ்டேக்கான ஸ்பெஷல் ட்ரிப்பு. ஸோ நார்மலாக வந்தீங்கன்னா இது வரைக்கும் தான் அலௌடு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பரம்பிக்குளம் வியூ பாயிண்ட்டு, அதாவது வேலி வியூ பாயிண்ட்டுன்னு இன்னொரு பேரும் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளத்தோட அழகையே பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ அருமையான பிளேஸ் அது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது சீனரி எப்படி இருக்கும்னா நல்ல அடர்ந்த காடு, அதை சுற்றி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அதாவது மவுண்டெயின், அதாவது கிட்ட ரொம்ப நெருக்கமாக ஒரு மவுண்டன் வியூ வந்து உங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து இறங்கி போய் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு இன்னொரு லொக்கேஷன் போக டைம் ஆச்சுன்னு சொல்லி கைடு வந்து வேனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை பார்க்கலாமா? തൃശ്ശൂർ ബീച്ച് കാണുകയാണെങ്കിൽ இந்த பெஸ்டெல்லாம் தான் நமக்கு ஆப்போசிட் எல்லாமே இங்கே ஆப்போசிட் நமக்கு ஒரு ஹையஸ்ட் பீக் பார்க்க முடியும். இப்போ மிஸ்டாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது.
ஸோ பரம்பிக்கோட்டோட ஹையஸ்ட் பீக் தான் இங்கே இருக்கிறது. 1437 மீட்டர் கருமல கோபுரம் சொல்கிற பீக்கு தான் நம்ம முன்னாடி இருக்கிறது. ஸோ அது கீழே தான் நம்ம பேனர் அசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இந்த வேல்யூ வியூ பாயிண்ட் வரைக்கும் தான் 1 டே ட்ரிப் கவர் ஆகும். அதுக்குமே டைமிங் இருக்குது. அதாவது காலைல 8:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் தான் சஃபாரி போகும். டிக்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக செக் போஸ்ட் வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். இங்கேருந்து அடுத்து எங்கே போடுறங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன் கைஸ். பாய்.